காற்றிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? பிராணன் எடுத்துக்கணும். இப்படி கேட்கலாம், காற்றை எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தேகத்தை அது எந்த விதத்திலையும் நஷ்டம் செய்வதில்லை. மிதமான உள்ளிழுத்தல், மிதமான வெளியுறுத்தல். வேகமாக நாய் பாருங்க சீக்கிரமாக செத்து போயிடும், பூனை பாருங்க சீக்கிரமாக செத்து போயிடும், மாடு பாருங்க சீக்கிரமாக செத்து போயிடும். அதோட ஆயுசு 15 வருஷம் தான். ஏன்? அதிகமாக சாப்பிடும், அதிகமாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுவாசத்தை ஒழுங்குபடுத்துறீங்களோ, சுவாசத்தை நிதானப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி சுவாசத்தை நிதானப்படுத்துறது? நீங்கள் இயல்பாக சுவாசத்தை நிதானப்படுத்துறது ஒரு வகை. இயல்பாக சுவாசம் எதிரெல்லாம் நஷ்டமாகுது. சோறு சாப்பிட்டு முடிச்சுன்னு அப்படியே வயிறு ஃபுல்லாக ஏப்புன்னு ஏப்ப வருது. மறுபடியும் இந்த காற்று பூரா என்ன ஆகுது? வயிற்றுக்கு போய் அதை ஜீரணம் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போகுது. இனி முந்தியெல்லாம் சாப்பாடை பார்த்து ஆசைப்படணும், இனிமேல் சாப்பாடை பார்த்து என்ன பண்ணணும்? ஐயோ வேணாண்டா சாமி அப்படின்னு பயப்படணும். சரி, அடுத்தபடியாக பிரபஞ்சத்திலேருந்து எப்படிங்க ஆற்றல் வரும்? இப்போ டெய்லியுமே பிரபஞ்சத்திலேருந்து ஆற்றல் நமக்கு வருது. கொஞ்சம் நேரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம், ரொம்ப எப்போ அப்படின்னா, நீங்கள் ஆழ்ந்த உறக்கம் போகும்போது, உடல் அசைவற்று இருக்கும் பொழுது, மனம் அசைவற்று இருக்கும்போது, தூக்கத்தில் இருக்கும்போது, நம்முடைய முகலத்தின் வழியாக பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை உடம்பு தானாக எடுத்துக்கொண்டு தான் உடம்புல மெலட்டனின்ற சுரப்பை சுரந்து உடம்பை சரி பண்ணுது. அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் உடம்பு மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா சுயமாகனா? தியானத்திலும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். தியானத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஆழமாக எண்ணங்கள் குறைய ஆல்ஃபா பீட்டாலிருந்து எண்ணங்கள் நல்லா குறைஞ்சு வர 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 உங்களுக்கு தியானத்தில் ஒரு உணர்வு வரும். இந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படும், இந்த இடத்துல ஒரு உணர்வு ஏற்படும். நம் உடல் முழுவதும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பும். அப்போ என்ன உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ நடக்கும்னா, காலையில் தான் நடக்கும். இந்த காலையில் உட்காந்து தியானம் தவம் பண்ணும் பொழுது இந்த அனுபவம் நல்லா அற்புதமாக ஏற்படும். அதனால் தயவு செய்து நம்ம அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு ஷிஃப்டாக பழகிக்கணும்.